வணக்கம். இந்தியாவின் புலனாய்வு அமைப்பின் நெட்வொர்க் எவ்வளவு சக்தி வாய்ந்ததென்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்று உலகமே அதை அறிந்து கொண்டும் உள்ளது. இதற்கு முன்பு இந்தியாவுக்கான பாகிஸ்தான் உயர்தானிகராக நியமிக்கப்பட்டிருந்த அப்துல் பாசித் ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ள விஷயங்கள் இப்போது அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. இந்தியாவுக்கு அனைத்தையும் பற்றி தெரியும் என்கிறார் பாகிஸ்தானின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் அப்துல் பாசித். அதாவது பாகிஸ்தான் உளவு அமைப்பின் தலைவரும் அவரது சகாக்களும் வங்கதேசம் சென்றதும் அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகளும் எல்லாம் இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் வந்து இறங்கிய விமானம், விமானத்தின் எண், அவர்கள் பயணித்த வழிகள், எங்கு தரையிறங்கினார்கள், என்ன செய்தார்கள், என்ன சொன்னார்கள், யாரை சந்தித்தார்கள், என்னவெல்லாம் பேசினார்கள் என்று அனைத்து விஷயங்களும் இந்திய ஏஜென்சிக்கு மிகச் சரியாக தெரியும் என்கிறார் பாசித். அதாவது பங்களாதேஷில் உள்ள இந்தியாவின் உளவுத்துறை அவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை கொண்டுள்ளது. விமான நிலையம் முதல் சந்தைகள் வரை எல்லா இடங்களிலும் இந்தியாவின் முகவர்கள் இருப்பதாகவும், வங்கதேசத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் அவர்களுக்கு சரியான அறிவு இருப்பதாகவும் பாசித் கூறுகிறார். வங்கதேசத்தின் யூனுஸ் அரசாங்கம் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இதுதான் என்பதையும் அவர் நினைவுபடுத்துகிறார். அவர் கூறிய அனைத்தும் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் அண்டை நாடுகளில் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கத்தான் வேண்டும். காரணம், அங்கெல்லாம் சீனா தலையிட முயற்சிக்கிறது. அங்கு பயங்கரவாத குழுக்களும் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளும் பெருமளவில் உள்ளன. எனவே இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அண்டை நாடுகளின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பது அவசியமாகும். அப்படியாகும்போது வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானில் மட்டுமல்ல, சீனாவில் கூட பல பகுதிகளில் இந்தியாவின் உளவு அமைப்புகளுக்கு செல்வாக்கு இருக்க வாய்ப்புள்ளது. வங்கதேசம் இந்தியாவின் பல முக்கியமான மாநிலங்களுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் வங்கதேசத்தில் மிக அதிக செல்வாக்கு இருக்க வாய்ப்புள்ளது. வங்கதேசத்தில் சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் அரசியல் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வரும். ஷேக் ஹசீனாவை கொல்ல முயற்சிகள் நடக்கக்கூடும் என்பதை அறிந்துதான் அவரை பாதுகாப்பாக இந்தியாவிற்கு பறக்க செய்திருக்கும் நமது நாடு. இந்தியாவின் ரா அமைப்பு இன்றைய நிலையில் அமெரிக்காவின் CIA மற்றும் இஸ்ரேலின் மொசாதுக்கு போட்டியாக அல்லது அவற்றையும் மீறிய ஒரு அமைப்பாக உள்ளது. ராவின் செயல்பாடுகள் மிகவும் இரகசியமானவையாகும். எனவே மொசாட் அல்லது CIAயின் செயல்பாடுகளைப் போல் உடனடியாக கண்டறிய முடிந்ததல்ல ராவின் செயல்பாடுகள். நிச்சயம் ரா அமைப்பின் நெட்வொர்க் இதுவரை இருந்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வலுவாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளது இன்றைய நிலையில். எனவே இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் அனைத்து திட்டங்களையும் இந்தியா துல்லியமாக புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள முடியும். பாகிஸ்தானும் இதை பற்றித்தான் கவலைப்படுகிறது. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயின் தலைவர் வங்கதேசம் வரும்போது இந்தியாவுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியும் என்று அவர்களும் கவலைப்படுகிறார்கள். வங்கதேசத்திலும் பாகிஸ்தானிலும் சீனாவிலும் கூட இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய நெட்வொர்க் உள்ளதென்பது உண்மைதான். அது குறித்த கவலை இப்போது பாகிஸ்தான் வங்கதேசத்திலும் பரவலாக உள்ளது. நம்மாலும் நமது ரா அமைப்பின் சமீப காலத்தைய செயல்பாடுகள் மிகவும் பாராட்டத்தக்கவையும் எதிரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவையுமாக இருக்கிறதென்பதில் மாற்று கருத்தில்லை. இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.